ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கீங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சென்னை மாடி தோட்டத்தோட அவங்களோட கெட் டுகெதர் அண்ட் விதை பகிர்வு. அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம இங்கே இதில் பதிவு போட்டிருக்கோம். இது நம்மாழ்வார் ஐயாவோட படங்களை வச்சு அவங்க அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. கூடவே நம்மளோட ப்ரோ உழுதுணும் சுந்தர் அவர்களும் வந்து இருந்தாங்க. அப்புறம் கிழங்கு ஸ்பெஷலிஸ்ட் அவரும் வந்து இவங்க நிவிஸ் கார்டன் அண்ட் அருண் கார்டன் அண்ட் இந்திராஸ் கார்டன். இது வந்து எனக்கு சால்வை போத்தின ஒரு மூமெண்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அவார்ட்ஸ் வாங்கினாங்க, நல்ல பெஸ்ட் கார்டனர்னுட்டு. இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டுங்க. எப்படி சொல்கிறது, எல்லாரையும் கௌரவிக்கிறதுன்றது, அதாவது நல்லா கார்டனிங் பண்ணுறவங்க, நல்லா யூடியூப் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ கூட்டமும் பாருங்கள், நல்ல அலைக்கடல். கிட்டத்தட்ட அந்த கிரவுண்டில் ஒரு 300 பேர்கிட்ட கூடியிருந்தாங்க. ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமும் திருப்தியுமாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் மாடித்தோட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அபவ் 50க்கு மேலே தாங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க தான் இப்போது நல்ல ஆர்வமாக இயற்கை மாடித்தோட்டத்தை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஐயா பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன ஃபங்கஸ் டீட்டெயில்ஸ் அந்த இதெல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ அது வந்து விரிவான வீடியோவை நான் இன்னொன்று போடுறேன் நான். ஓகேவா? இப்போ நான் ஓவராலாக மீட்டிங் நடந்த இதை பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம இந்த இதில் வந்து நம்ம சென்னை மாடி தோட்டத்தோட லோகோ ஓப்பனிங்க. இவ்வளோ நாளும் நான் எல்லோரும் டீமாக இருக்கிற ஃபோட்டோஸை தான் அதில் வந்து வச்சுருந்தாங்க டிபியில். ஸோ இப்போது நமக்குன்னு ஒரு அங்கீகாரம், சென்னை மாடி தோட்டத்துக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம். ஸோ ஒரு லோகோ வந்து எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இட்ஸ் வெரி அமேசிங் அண்ட் வண்டர்ஃபுல். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த லோகோவை ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்மளோட சீஃப் கெஸ்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த லோகோவை அழகாக திறந்து வச்சு கொடுத்தாங்க. இனிமேல் நம்ம சென்னை மாடித்தோட்ட குரூப்போட லோகோ வந்து அதுவாக தான் இருக்குங்க. பட் ஆனால் ரொம்ப யூனிக், நல்ல கலர்ஃபுல், பியூட்டிஃபுல்லான ஒரு லோகோவை வந்து அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. இது பல நாள் உழைப்பு இதில் இருக்குங்க. ஏதோ வந்தோம் போனோம் செஞ்சோம் இல்லை, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்களோட பார்ட்டிக்கு அவங்களோட உழைப்பை போட்டிருக்கிறாங்க. அதனால ஸோ மாடித்தோட்ட நண்பர்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போன செடிகளை கஷ்டப்பட்டாலும் அதை பத்திரமா நட்டு வச்சுருங்க, தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ ஓப்பனிங்காக எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. கூடவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்ததுனால மீட்டப்பில் எல்லோரும் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணி ஒரு ஹாய் சொல்லிக்கிட்டோம். ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டுங்க இது. என்ன சொல்கிறது, அறிமுகம் புது ஆளுங்களை ஒரு கெட் டுகெதரில் பார்க்கறதுன்னும் போது, அதை ஃபோன் மூலமே பேசிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நேராக பார்க்கறதுன்னும் போது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், மனசுக்கு திருப்தியும் தருது. போய் எங்கோ பண்ணுறோன்ற மாதிரி. ஸோ எங்கெங்கேயோ இருக்கிற எல்லாரையுமே ஒன்றா சேர்த்து ஒரு மாலையாக தொடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சு ஸோ அவங்கள ஹானர் பண்ணி சில விஷயங்களை செஞ்சது, அவார்ட்ஸு, சால்வை போட்டது. ஸோ இந்த மாதிரி விதை பகிர்வில் கிட்டத்தட்ட ஒரு 600 பேர்கிட்ட இலவசமாக விதைகள் வந்து எல்லாருமே வந்து பகிர்வு பண்ணாங்கங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்து கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொண்டு வந்த கட்டிங்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோகோ ஓப்பனிங் மூமெண்ட்டு தாங்க. நம்மளோட அட்மின்ஸ் எல்லாமே ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ப்ளஸ் கெஸ்ட் எல்லாருமே ஸ்டேஜில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லாரும் சேர்ந்து இந்த லோகோ வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்புறம் கிழங்கு ஸ்பெஷலிஸ்ட் யுவராஜ் அவரும் இருந்திருந்தாப்புல. உழுதுணும் சுந்தர் அவர் மரபு விதைகள் வந்து சேகரிக்கிறதுல ரொம்பவும் சின்ன வயசில் இவ்வளோ ஆர்வமாக இந்த விதைகளையே அழியிற விதைகளை காப்பாற்றி பரவலாக்கம் செஞ்ச கிரெடிட்ஸ் இவங்க 2 பேருக்குமே நிறையவே சேருங்க. இன்னமும் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து விவசாயம், தேடல்ன்ற இந்த மாதிரி, அதாவது அழிந்து போகிற ரகங்களை தேடி நமக்காக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட். இவங்க தான் குரூப்போட அட்மின். ஹாப்பி. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸை பார்த்து. அடுத்து நான் எந்த மாதத்தில் எப்படி கிழங்கு விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
யுவராஜ் வந்து நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவும் கண்டினியூவும் பாருங்கள். அப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் கிழங்க எப்பப்பெல்லாம் விதைக்கலாம்னு. ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட் எல்லாமே சேர்ந்து அந்த லோகோவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது டீமோட பல நாள் கனவுங்க, பல நாள் கனவு, பல வருஷ உழைப்பு. இது இன்னைக்கு அவங்களுக்கு நினைவாயிடுச்சு. ஸோ இதுதான் சென்னை மாடி தோட்டத்தோட லோகோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஹேவ் அ நைஸ் டே. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். டேக் கேர்.